அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒவ்வொரு மருத்துவத்தையும் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு ஏகப்பட்ட பெண்களுக்கு இன்றைக்கி பிசிஓடி நீர் கட்டி என்னானம் பேரிலே இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. இதை எளிமையான முறையில் குணப்படுத்தலாம். இது ஏன் வந்துச்சுன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அன்றைக்கி நம்ம முன்னோர்கள்லாம் எப்படியெல்லாம் நம்ம அந்த உடலை பாதுகாத்தாங்க. மாதவிடாய் சமயத்தில் நல்லா அவங்களுக்கு இயற்கையான துணி எடுத்தாங்க. நல்ல இயற்கையாக அந்த பெண் உறுப்பை போத்துனாங்க. நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி உள்ள பெண்கள் நாகரிகம் என்ற பெயரில் இந்த கடையில் இருக்கிறத வாங்கிட்டு வர வேண்டியது, அது நம்மளுடைய பெண்ணுறுப்பை பாதிக்குமாம்மா. தயவு செய்து அதை கொஞ்சம் எல்லோரும் பெண்கள் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறத உங்கள் அம்மாக்கிட்ட, உங்கள் பாட்டி இருந்தாங்கன்னா பாட்டிக்கிட்ட இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கேட்டு, அது இயற்கையாக நீங்களாம் அந்த காலத்தில் எப்படி அம்மா இருந்தீங்கன்னு கேட்டு அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி பிசிஓடி வரதை முதல்ல தடுத்துக்கலாம். சரி, வந்துருச்சு. வந்தால் என்ன பண்ணும்? நீங்கள் மாதம் தலை குளிக்க முடியாது, 15 நாளைக்கு ஒருக்க தடை. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம உணவு மாற்றம் வேறு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாமே துரிதமான உணவு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி கோழிக்கறி, நாளைக்கே கறி வருது, நாளைக்கே முட்டை, உடனே கோழிக்கறி வச்சு திங்க வேண்டியது. அப்போ இந்த கறிகளால் தான் நமக்கு உடலை கெட்டு போகுது. அப்போ நமக்கு எதனால் இது வருதுன்னு நினச்சிக்கிட்டணும். ரெண்டாவது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை சுத்தமாக மறந்துட்டோம். நம்ம முன்னோர்களெல்லாம் நல்லா அழகாக சனி நீராடல் அப்படின்னு சொல்லி நல்லா சனிக்கிழமெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க. இன்றைக்கி எல்லாம் நம்ம சனிக்கிழமை குளிக்கிறதுக்கும் கிடையாது, தீபாவளிக்கு கூட குளிக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. அதனால் என்ன பண்ணோம், பெண்களாக இருந்தால் நல்லா வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு நல்ல நெய்யில் கொஞ்சம் மூலிகையை போட்டு இடித்து போட்டு எண்ணெய் தேய்ச்சி பாருங்கள். இப்போ நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன்னா, சுக்கு, மிளகு, சீரகம், ஓமம், வெந்தயம், கொஞ்சோண்டு பூண்டு நல்லா இடித்து அதை எண்ணெயில் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா கொதிய வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை சூரிய உதயம் வரதுக்குள்ளே தேய்ச்சி ஒரு ஆளைக்கு குளிச்சு பாருங்கள். குளிச்சுட்டு நல்லா நீட்டாக, அப்போ இந்த நம்ம உடம்புக்கு வர வேண்டிய அத்தனை நிலையும் ஹீட்டு. அப்போ ஹீட்டு ஏறுனுச்சுன்னா தானே உங்களுக்கு பிசிஓடிங்கிறது உருவாகுது. நீங்கள் மாதம் குளிக்கிறதே தடைப்படுது. அப்போ இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு உண்டான வழி என்னென்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ரெண்டாவது, நல்ல பேதி எடுக்கணும். ஒரு 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 15 நாளைக்கு ஒரு திருப்பு, 15 நாள் எடுத்துட்டுனா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எடுக்கலாம். நல்ல வயிற்றை கழுவணும். ரெண்டாவது, பிசிஓடி வந்துருச்சு, எதுவுமே நீங்கள் செய்யாதீங்க. முதல்ல நல்லா நீங்கள் சாப்பிட்ட உணவு என்னான்னு பார்த்து ரொம்ப கடுசான உணவு, எளிதில் ஜீரணமாகிற உணவு ஒரு 20 நாளைக்கு சாப்பிடுங்க. கடைக்கு போங்க, நல்ல நாட்டு மந்திரம் போய் நின்றுக்குங்க. நல்ல மரமஞ்சள் விற்கிது, சத குப்பை விற்கிது, குப்பை மேனி பவுடர் விற்கிது. 3 வாங்கிட்டு வாங்க. இது 200 கிராம், இது 100 கிராம், இது 50 கிராம் போடுங்க. நல்ல 10 கிளாஸ் தண்ணியை ஊற்றுங்க. நல்ல 1 கிளாஸை சுண்டை வைங்க. காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று அடித்து பாருங்கள். ஒரு 10 நாள் அங்கே நீர் கட்டி இருந்துச்சுன்னா என்னை கேட்கணும். அப்போ குடலுக்கு அது உள்ளே முதல்ல சுத்தம் பண்ணணும். வயிற்றை நல்லா கழுவணும். நல்லா பெண் உறுப்பை நல்லா கழுவணும். நல்லா வேப்பலையை போடணும், மஞ்சத்தூளை போடணும், நல்லா வெந்நீரில் போட்டு. ஏன் பெண் உறுப்பை கழுவுனான்னா, நல்லா ஆசனம் வாயை கழுவுனான்னா ஏன் நோய் வருது? ஒயிட் அடிக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு வெள்ளைப்படக்கூடாது. வெள்ளைப்பட்டுச்சுனாவே அங்கே கோளாறு பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ 2 வெட்டை பெண்களுக்குன்னா, ஒன்று ஊது வெட்டை, அவங்க குண்டாக போயிடுவாங்க. முறுக்கு வெட்டை, அவங்க மெலிஞ்சிருப்பாங்க. நல்லா பாருங்கள், யாராருக்கு ஊது வெட்டையாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே உடம்பு பெருத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க நினச்சிக்கிறது உடம்பு நல்லா புல்ல சாப்பிடுது பெருக்குது நினைப்பா. ஆனால் அங்கே உள்ள பெரும் கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்கும். குழந்தையில் தடை வந்துடும். இந்த மாதவிடாயில் இந்த பிரச்சனை தடை வந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணும், எங்களை மாதிரி ஒரு வைத்தியர்கிட்டையோ எங்களை மாதிரி ஒரு சித்த மருத்துவத்தையோ போய் இதுக்கு என்னன்னு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். சரி, அதெல்லாம் விட்டுற வேண்டியது. நமக்கு எப்படி நடக்குதா, வேலை செய்ய வேண்டியது, சாப்பிட வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது. நைட்டு யாராவது இன்றைக்கி ஒரு 6 மணிக்கெல்லாம் உணவை முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் தூங்கணுங்கிற பழக்கத்தை இன்றைக்கி யார் வச்சுருக்கிறா? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பேர் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போனாலும் மாற்றுங்கம்மா. 6 மணிக்கெல்லாம் 7 மணிக்கு சாப்பாட்டை முடியுங்க. எல்லாம் சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கணும், 12 மணி வரையிலும் டிவி பார்க்கணும்.
1 மணிக்கு பிரியாணி திங்கணும், 12 மணிக்கு புரோட்டா திங்கணும். இது எப்படி சுழற்சி ஆகும்? அப்புறம் நம்ம எல்லாம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக சாப்பிடுவோம். திங்கக்கிழமை காலையில் ஆஸ்பத்திரியில் தான் இருப்போம். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் எல்லா உணவும் சாப்பிட்றது, ஆடுறது, ஓடுறது, பாடுறது, பறக்கிறது. ஆனால் திங்கக்கிழமை காலையில் ஆஸ்பத்திரி நாள். இப்படி தானே இப்படி ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் மாற்றணும்னா என்ன செய்யணும்? நல்ல உணவை நம்ம தான் மாற்றணும். அப்போ பிசிஓடி உங்களுக்கு சுத்தமாக ஒழியணும்னா நான் சொல்லிட்டேன், மறந்து சொல்லிட்டேன். இல்லையா இதை எனக்கு வாங்க முடியலையான்னு சொன்னீங்கன்னா அடுத்தது இன்னொன்று சிம்பிளாக சொல்லுவேன். நம்ம வீட்டிலே இருக்குது. இங்கே பாருங்கள், முசுக்கை இடுங்க. முசுக்கைன்னு இதை நிறைய பேர் இந்த ஒன்றுக்காக தான் ஒவ்வொரு மூலிகையும் நான் காமிச்சு சொல்லணும். ஆனால் நிறைய பேர் காமிச்சு மூலிகையை காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை மக்கள்கிட்ட எப்படி போய் நேரடியாக காமிக்கிறது? நான் அதனால தான் இந்த மூலிகையை அத்தனையும் உருவாக்கி ஒரு பெரிய வானம் மாதிரி உருவாக்கி அங்கே எல்லா மக்களையும் வர சொல்லி இந்த மூலிகையை அவங்கள்ட்ட எடுத்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட பயனை சொல்லணும். அப்போ தான் இது இந்த நாட்டில் நம்ம மக்களுக்கு வந்து மூலிகைனா என்ன, மூலிகையுடைய வைத்தியம்னா, மூலிகைனா என்ன செய்யணும்னு தெரியணும். அதை செஞ்சால் தான். நான் சும்மா இது வந்து யூடியூப்பில் விட்டுவிட்டு எல்லாம் பாருங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், பயன் அடையலாம். 2வது நான் தான் ஒவ்வொரு காரியம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி மீண்டும் அதான் சொல்லுவேன், என்கிட்ட வரணும்னு நினைக்காதீங்க. ஃபோன் பண்ணுங்கள், விஷயத்த சொல்லுங்கள். என்னையால் முடிஞ்சதும் நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கும். இல்லைன்னால் நாட்டு மருந்து கடையில் போய் நின்றுக்கிட்டு ஃபோன் பண்ணலாம். எனக்கு அடுத்த நொடியில் உங்கள் நோய் போகும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் அழகாக உருவாக்கி வச்சுட்டு போன இந்த நாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதை நம்ம பயனடையாமல் நம்ம எல்லாத்துக்குமே வேறு அடுத்த மருத்துவத்தை நோடுறதுனால தான் நமக்கு இவ்வளவு பொருளாதார இழப்பீடு நடக்கிறதுக்கு காரணம். 2வது பிசிஓடி வந்துருச்சுன்னா வயிறு வலி வரும். அதெல்லாம் நீங்களாகவே ஈஸியான முறையில் இந்த தென்னை மரத்தில் இருக்கிற ஒரே ஒரு முட்டி விரியாத பாலையை எடுத்து அந்த பாலையில் இருக்கிற அரிசியெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு நல்ல சுத்தமான நாட்டு வெல்லத்தை போட்டு துள்ளி நெய்யை ஊட்டி எல்லாம் அடித்து வடிகட்டி ஒரு 100 மில்லி குடித்தா போதும். வயிறை வலிக்குமா? சூடு இருக்குமா? போயிட்டு வெளியில் வெள்ளை வெட்டப்படுறது குறையாது. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா? அதனால தான் இன்றைக்கி எல்லாம் நம்ம மாற்று மருத்துவத்தை அடங்கிட்டு கிடக்கிறோம். அதனால் என் வீடியோ கொஞ்சம் பாருங்கள், என்கிட்ட தொடர்பு கொண்டு கேளுங்க. எல்லாத்துக்கும் நான் எந்த நேரத்துலனாலும் நான் கூப்பிட்டு அதுக்கு உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நல்ல நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கோங்க. எல்லோரும் பயனடையணும். அதான் என்னுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.